பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிக்கலாமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. கவனிக்கலாம், இஸ்ரவேல் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருந்தது. ஆகவேதான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, இவ்விடத்துல இராதபடி உன்னை சங்காரம் பண்ணுவேன்னு சொல்ற. இவ்விடம் என்று சொன்னா எருசலேம் நகரத்துல இல்லாதபடி நீ சிறையிருப்புக்கு போகிற நாட்கள் வரும். அந்த நாட்கள் எதற்காக? எருசலேம் நகரத்துல நீ இருக்க மாட்ட, சங்கரிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொன்னதுக்கு யூத ஜனங்களுக்குள்ள ஒரு 4 பாவங்களை குறித்து உங்களுக்கு பிற்பாடு சொல்றேன். இந்த 4 பாவங்கள் நிமித்தமா கர்த்தர் சொல்றாரு, இவ்விடத்துல இராதபடி சங்கரிப்பேன். காரணம் என்னன்னா, அந்த 4 பாவமும் இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி பார்க்கும்படியாய் செய்ததை 2:1 சொல்லுவார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. விரும்பப்படாத ஜாதியே, இஸ்ரவேல் யூத ஜனங்க கர்த்தருக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா, பாவத்தின் நிமித்தமா விரும்பப்படாத ஜாதியே. தேவ பிள்ளைகளை மூல அருவருப்பான ஜனமே என்று கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ எப்சிபா யூதா என்று சொல்லுகிறார். நீ என் மனவாளி, உன்னிலே என்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று கர்த்தர் யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிற அதே தேவன் தான் சொல்றாரு, நீ விருப்பப்படாத ஜாதி, நீ அருவருப்பானவன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீ எருசலேம் நகரத்துல இல்லாதபடி உன்னை நான் என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன், பாபிலோன் சிறையிருப்புக்கு அனுப்புவேன் என்று சொன்னாலும் கூட கர்த்தர் யூதர் மேல வைத்திருந்ததான ஒரு தீர்மான இரக்கத்தின் நிமித்தமா அவன் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. அதுதான் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 3:15 கொஞ்சம் வாசிக்கலாம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக 3:15 3:15 ஓசியால 3:15 இல்லையே பாஸ்டர். செப்பனியா 3:15 வாசி. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ அருவருப்பானவன் சொல்லிட்டு அவங்க ஆக்கினை தீர்ந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவுல இருப்பேன். நீங்க அதுக்கு மேல வாசித்து பார்ப்போம்னா, உன் நடுவுல இருக்கிற பரிசுத்தர் என்று சொல்லுவார், உன் நடுவுல இருக்கிற யெகோவா என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவங்க நடுவுல இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ எதை காண மாட்டாய், தீங்க காணாது இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட தீங்கு என்று சொன்னா கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். எப்பேற்பட்ட, அதாவது நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று சொன்னா, உன்னோடு போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, உன் மேல எரிச்சலா இருக்கிற, உன்னை அழிக்க நினைக்கிற, உன் தரிசனத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற, உன் குடும்பத்திற்கு, வியாபாரத்துக்கு எதுக்கு விரோதமாய் காணப்படுகிறார்களோ அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்றார். எப்பேற்பட்ட காணாதிருப்பாய் என்று சொல்லி நம்ம செய்தியில பிற்பாடு பார்க்கலாம், கவனிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற உங்களுக்கு வாக்கு தத்தனம்னா, நீ தீங்கை காணாதிருக்கும். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம். அதற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏன் சொல்றாரு, நீ இங்க இராதபடி நான் சங்கரிப்பேன், நீ விருப்பப்படாத ஜாதி என்று எதற்காக சொல்றார் என்று நம்ம பார்த்து 3 விதமான காணாதிருப்பாய் என்று சொல்லி 3 விதமான காரியத்தை பார்க்க போகிறோம். 1, உன் சத்துருவை தேடி நீ காணாதிருப்பாய். 2வது, இவ்விடத்தை நீ காணாதிருப்பாய். 3, நீ மழையும் காண மாட்ட, தண்ணீரையும் காண மாட்ட, ஆனா எல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்கிறார். ஆமென். சரி, இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லும்படியா விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமா கேளுங்க. செப்பனியா என்கின்ற பெயரை
ஒருவரும் இஸ்ரவேல்ல யாருக்கும் இந்த பெயரை வைக்கவே மாட்டாங்க. காரணம் என்னவென்று சொன்னா, செப்பன்யா என்று சொன்னா யெகோவா தேவன் மறைந்திருக்கிறார்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் கர்த்தர் என்னவாயிட்டாராம், மறைவாயிட்டேன்னு சொல்றார். ஏன் இந்த பெயரை வைக்கிறாங்க, ஏன் இவருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னா, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூத ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய எஸ்கியா. இந்த எஸ்கியா என்பது யாருன்னா, எசேக்கியா ராஜாவுடைய 3வது தலைமுறையில வந்த பேரன் தான் யாருன்னு சொன்னா இந்த செப்பன்யா. கவனிக்கலாம், திரும்பவும் சொல்றேன். எசேக்கியா ராஜா, கொஞ்சம் வாசிக்கமா, எஸ்கியான்னு இருக்குது, அதுல இருந்து வாசிங்க. எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான, எஸ்கியாவின் குமாரனாகியன்னு வருது இல்லையா. இந்த எஸ்கியா என்று சொன்னா எசேக்கியா ராஜாவுக்குரியது. எசேக்கியா ராஜாவுடைய 3வது தலைமுறையில வந்தவர் தான் இந்த செப்பன்யா. கவனிக்கலாம், இந்த செப்பன்யா தீர்க்கதரிசி இவரு யூத கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாரு. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, இவர் போயிட்டு, அதாவது ராஜா அரண்மனையிலே போயிட்டு, ராஜாவுடைய அரண்மனையிலே போயிட்டு எளிதா அவருடைய பாவங்களை எடுத்து சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியா யாரு காணப்பட்டார்னா இந்த செப்பனியா காணப்பட்டார். ஆமே. சரி, கவனிக்கலாம். அது மாத்திரமல்ல, இவர் யாருடைய நாட்கள்ல ஊழியம் செய்யறாருன்னா யோசியாவுடைய நாட்கள்ல ஊழியத்தை செய்கிறார். யாருடைய நாட்கள்ல? யோசியா என்கின்ற இவருடைய நாட்கள்ல தான் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறார். ஆமே. சரி, இவர் யோசியாவுடைய நாட்கள்ல ஊழியம் செய்தாலும் ஏன் இவருக்கு யெகோவா மறைந்திருக்கிறார் என்ற ஒரு நாமம் இவருக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னா, தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். நீங்க வடக்கே இஸ்ரவேல்னு பிரிஞ்சது. வடக்கே இஸ்ரவேல் யூதா, தெற்கென்னு சொல்லியிருக்கிறேன், யூதான்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. யூதாவுக்கு எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க? 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க. 1வது ராஜா சாலமோனின் மகனா இருக்கிற ரெகபயாம் ஆட்சி செய்கிறார். இது 1 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வருது. இவர் 17 வருஷம் ஆட்சி செய்கிறார். இவர் எத்தனாவது ராஜான்னு சொன்னா 1வது ராஜா. எல்லாரும் கவனிங்க. 13வது ராஜாவாக யாரு வரார்னா எசேக்கியா ராஜா பண்ண வருகிறார். அதாவது கொல்லு தாத்தா, செப்பனியாவுக்கு கொல்லு தாத்தாவா இருக்கிற எசேக்கியா என்ன பண்ணாரு, 13வது ராஜாவாக வருகிறார். இவர் 29 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. இது 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டிருக்கும். 14வது ராஜாவாக ஒருத்தர் வராரு. அவர் யாரல்ல, மனாசே. சொல்லுங்க, மனாசே. இவர் இந்த எசேக்கியா ராஜாவுடைய பையன் தான் இந்த மனாசே. இவர் எத்தனை வருஷம் ஆட்சி செய்யறாருன்னா 55 வருஷம் ஆட்சி செய்யறாரு. இவருடைய ஆட்சி நாட்கள்ல தான் தேவ பிள்ளைகளை, இவருடைய ஆட்சி நாட்கள்ல தான் எசேக்கியாவுடைய நாட்கள்ல அதாவது அந்நிய அக்கினி, அந்நிய பலிபிடங்கள் ஒன்றும் இஸ்ரேல் யூதாவுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சங்கரித்து நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ராஜா யாருன்னா எசேக்கியா ராஜா. கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிற ராஜா யாருன்னா எசேக்கியா தான். இவருக்கு பிறந்த மகன் தான் யாருன்னா மனேசே. விக்கிரக சுலபங்கிற தேசத்துல கொண்டு ஜனங்களை எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்குள்ள நடத்தது யாருன்னா இந்த மனேசா. இந்த மனேசாவுக்கு கவனிங்க தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ள இருக்கிற பக்தியானவர்களும் ஆசாரிகளும் தீர்க்கதரிசிகளும் பிடிக்காத பட்சத்துல அவங்களை கொலை செய்கிறவராக யாரு காணப்பட்டார்னா இந்த மனேசே ராஜா காணப்பட்டார். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்ப்போம்னா வாளால் அறுப்புண்டார்கள் என்று சொல்லப்படும். யாருடைய நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் வாளால் அறுக்கப்பட்டாங்கன்னா இந்த மனேசே ராஜாவுடைய நாட்கள்ல ஏசையா தீர்க்கதரிசியை கொலை செய்தது யாருன்னா இந்த மனேசே தான். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசையா தீர்க்கதரிசி தான் சொல்லுவார், உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து, கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். கர்த்தர் உனக்கு எத்தனை வருஷத்தை ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார்? 15 வருஷம் சொன்னார். எங்க அப்பாவை ஜபம் சொல்லி தீர்க்கதரிசின்னு சொல்லி கெடுத்து வச்சிங்கன்னு சொல்லி
ஏசாயாவே கொலை செய்தது யாருன்னா இந்த மனேசே. இந்த மனேசே எல்லாரும் பிடிச்சி வெறித்தனமா இவன் அதை செயல்பட்டு இருக்கும்போது தான் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய மறைச்சி வைக்கிறாங்க. பின் நாட்கள் அவர் தான் என்ன ஊழியத்தை செய்யறாருன்னா தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். இந்த குழந்தை பிறந்தவொடனே பேர் வைக்கிறாங்க, எங்களுக்கு இப்பேற்பட்ட கொடுமைகள் நடக்கிறது, பக்தியானவர்கள் அதாவது கொலை செய்யப்படுறாங்க, ஆசாரியர்கள் ஓடுகிறாங்க, தீர்க்கதரிசிகள் வாளால் அறுப்புண்டு போகிறாங்க, எங்க யெகோவா தேவன் என்ன பண்ணிட்டாரு, மறைந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு செப்பனியா என்று சொல்லி பெயர் வைத்தாங்க. ஆமென். சரி, செப்பனியா பெயர் எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு 15வது ராஜா யாருன்னா ஆமோன் என்ற ஒரு ராஜா வராரு பாருங்க. ஆமோன் என்ற ஒரு 15வது ராஜா. இவரை குறித்து நீங்க பார்க்கணும்னா 2 ராஜாக்களின் புத்தகம் 21:19 இவர் 2 வருஷம் தான் ஆட்சி செய்யறாரு. 2 ராஜாக்களின் புத்தகம் 21:19 இவர் 2 வருஷம் தான் ஆட்சி செய்யறாரு. 16வது ராஜாவா இருக்கிற யோசியாவின் ராஜாவுடைய நாட்கள்ல தான் இவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இவர் யோசியா ராஜாவுக்கு சொந்தம். ஏன்னா இவர் என்ன கோத்திரம், யூத கோத்திரமா இருந்தாரு. ஆகதான் எருசலேமின் அரண்மனைக்குள்ள போயிட்டு ராஜாக்களுடைய பாவங்களை யூத ஜனங்களுடைய பாவங்களை தைரியமா சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியா யாரு காணப்பட்டான்னா யோசியா காணப்பட்டா. ஆமென். அல்லேலூயா. சரி, புரியுதுங்களா? இதெல்லாம் திரும்ப சொல்றேன், கவனிங்க. ஏன் இவருக்கு இந்த பேரை யாருமே வைக்க மாட்டாங்க? என்ன பேரு? செப்பனியா. செப்பனியா சொன்னா யெகோவா மறைந்திருக்கிறார். தூங்காதீங்க எல்லாரும், பாருங்க, உற்சாகமா இருங்க. யெகோவா மறைந்திருக்கிறார் என்ற பெயரை ஒருவரும் வைக்க மாட்டாங்க. இவருக்கு வைத்ததுக்கு காரணம் என்னன்னா, இவரு எசேக்கியா ராஜாவுடைய எத்தனாவது தலைமுறை? 3வது தலைமுறையில வந்த எசேக்கியா ராஜாவுடைய பேரன் தான். எசேக்கியா ராஜாவுடைய மகனா இருக்கிற மனேசவுடைய நாட்கள்ல தான் யாரு பிறந்தார்னா இந்த செப்பனியா பிறக்கிறார். உங்களுக்கு இப்போ புரிய நினைக்கிறேன். செப்பனியா பிறக்கிறாரு. இந்த மனேச ராஜாவுக்கு பக்தியானவங்களை பிடிக்காது. பிற்பாடு ஆசாரிகளை விரட்டுவார், தீர்க்கதரிசிகள் என்ன பண்ண கொலை செய்தார். இப்போ செப்பனியா அந்த நாட்கள்ல பிறந்ததுனால செப்பனியாவை என்ன பண்ணனா மறைத்து வைத்தாங்க, மறைத்து வச்சு வளர்த்தாங்க. அதனால்தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, யெகோவா என்ன பண்றாரு, மறைந்து இருக்கிறார், அவர் இருந்தா ஏன் இந்த தீங்கு என்று சொல்லினவனா சொல்ல ஆரம்பித்து, அதனால்தான் இந்த குழந்தைக்கு செப்பனியா என்று அவனை பெயர் வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. வளர்ந்து கவனிக்கலாம். செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல விரும்பப்படாத ஜாதியே என்று யூத ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இதே ஏசாயால சொல்றாரு, என் விருப்பம் உன்னில நிறைவேறுன்றார். ஆனா இப்ப சொல்றாரு, நீ விரும்பப்படாத ஜாதி என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, யூத ஜனங்களுக்குள்ள இருந்த பாவம், எந்த தீர்க்கதரிசியும் சொல்லாத பாவத்தை யாரு சொன்னார்னா இந்த செப்பன் என்ன பண்ண சொன்னார். ஆமென். கவனிக்கலாம். நான் இதை திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறேன். என்ன ஆவியானவர் சொன்னதுனால நான் திரும்ப சொல்றேன். வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? நான் யூதாவின் மேலும் கவனிங்க. முதல்ல பார்த்தோம், இவர் ஏன் யெகோவா மறைந்திருக்கிறார் என்ற பெயர் வைத்தார்கள் என்பது குறித்து பார்த்தோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பப்படாத ஜாதி, அருவருப்பானவர்கள். எதுக்காக யூதர்ல பார்த்து சொல்றாருன்னா அவங்களுக்குள்ள வந்த பாவம். கவனிக்கலாம், வாசிங்கம்மா. நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகள் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியா இருக்கிறதையும் ஆசார்களோடு கூட கெமம்ரீம் என்பவர்களின் பேரையும். கெமம்ரீம் அப்படிதானே இருக்குது? ஆமாம் பாஸ்டர். கெமம்ரீம் இது யாருன்னா கெமம்ரீம் முத பாவம் கெமம்ரீம். இந்த கெமம்ரீம் என்று சொன்னா கவனிக்கலாம், தேவ பிள்ளைகிற விக்கிரக கோயில்களில் பூஜை செய்கிற பூசாரிகளை தான் கெமரீம் என்று அழைப்பாங்க. அந்த பூசாரிகள் என்ன காரியத்தை செய்தார்களோ அதே காரியத்தை யாரு செய்கிறாங்கன்னா
இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தாங்க. ஆசாரியர்கள், முக்கியமா ஆசாரியர்கள் செய்தாங்க. எப்படி செய்தாங்க பாருங்க, வாசிக்கலாமா? உபாகமும் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். உபாகமும் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? உபாகமும் 4:19. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரியனை, சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். கவனிக்கலாம் பாருங்க. கெம்மரியம் அப்படின்னு சொன்னா கோயில்களில பூஜை செய்கிற பூசாரி தான் கெம்மரியம் என்று அழைப்பாங்க. அவங்க என்ன செய்தாங்களோ பாவம், அதே பாவம் ஆசாரியருக்குள்ள காணப்பட்டது. அந்த கோயில்ல பூஜை செய்கிற பூசாரி சூரிய நமஸ்காரம் பண்ணினவனாக இருந்தாங்க. அதே பாவம் செப்பனியா 1:5 தேவாலயத்துக்கு வராங்க பாருங்க. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரம் ஆசாரனுடைய முதுகு இருக்குது. கிழக்கு புறமா சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி நம்ம ஆராதனை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த பாவம் இஸ்ரவேலுக்குள்ள காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைங்க சூரிய நமஸ்காரத்தை செய்யக்கூடாது. ஐயா, நான் சூரிய நமஸ்காரம்லாம் எப்போ விட்டுட்டேன்யா, நான் செய்யறதில்ல, இப்போ சர்ச்சைக்கு தான் வரேன்னு சொல்லலாம். நல்லது. தேவ பிள்ளைகளே, சூரியன் சந்திரனை வச்சு தான் ராகாலம் யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் கணித்து நம்ம எழுதினாங்க. இப்போ ராகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து நடக்கிற இந்த சாசனங்களை பார்த்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன காரியத்தை செய்கிறாங்கன்னா சூரிய நமஸ்காரத்தை செய்கிறாங்க. இப்படி செய்வர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன ஜாதி, விருப்பப்படாத ஜாதி என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் நான் செவ்வாய்க்கிழமை இதை செய்ய மாட்டேன், வெள்ளிக்கிழமை இதை பண்ண மாட்டேன், சனிக்கிழமை இதை பண்ண மாட்டேன், இந்த நாளில் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன ஆராதனை செய்கிறீங்கன்னா சூரியனை நமஸ்கரிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அப்படியே வாசிங்கம்மா. வீடுகளின் மேல் 5ஆம் வசனம். வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும். இரண்டாவது காரியம் மல்காம். மல்காம் ஏறிங்க, என்ன பேரு? மல்காமின். மல்காமின் பேர்ல ஆணையிட்டு. இந்த மல்காம் என்று சொன்னா சத்திய தேவதை என்று பொருள். என்ன தேவதை சொல்லுங்களேன்? சத்திய தேவதை. கவனிக்கலாம். புறஜாதிங்க ஒரு விவாதம் முடிவுக்கு வரணும்னா கடைசியா எந்த தெய்வத்து மேல பண்ணுவாங்கன்னா சத்தியம். இந்த மில்காமின் பேர்ல தான் நம்ம சத்தியம் பண்ணுவோம். சத்திய தேவதைன்னு இதுக்கு பெயர். தேவ பிள்ளைகளே, இதே காரியத்தை புறஜாதிகளை பிரியப்படுத்தும்படியா, யாரை பிரியப்படுத்தும்படியா? புறஜாதிகளை பிரியப்படுத்தும்படியா இஸ்ரவேல் ஜனங்க யெகோவா தேவ மேலேயே ஆணவ வச்சாங்க. மல்காமின் பேர்ல நம்ம ஆணை வச்சாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க யாரை பிரியப்படுத்துற காரியம் செய்யக்கூடாதுன்னா புறஜாதிகளை பிரியப்படுத்துற காரியம் செய்யக்கூடாது. ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, எங்க மாமா மச்சாலும் கோச்சுக்குவாங்க, நீங்க பண்ண வேண்டியது ஜபத்தை பண்ணிட்டு போடுங்க, நாங்க செய்யற சடங்கு சம்பிரதாயத்தை செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, விருப்பப்படாத ஜாதியே அருவருப்பே என்று சொல்லுகிறார். இந்த பாவம் யாருக்குள்ள காணப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய விசேஷங்கள் வேற, அவங்க விசேஷங்கள் வேற, அவங்க வழிபாடுகள் வேற, நம்ம வழிபாடுகள் வேற. நமக்கு துதி இருக்கணும், நம்ம விசேஷத்துல பரிசுத்தம் இருக்கணும். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. தேவ பிள்ளைகளை, இவங்க புறஜாதிகளை பிரியப்படுத்த முடியா மல்கா என்கின்ற சத்திய தேவதை மேல என்னவனா ஆணையிட்டாங்க. யெகோவா மேலே என்ன பண்ணாங்க? ஆணையிட்டவர்களாக காணப்பட்டாங்க. கவனிக்கலாம். மூன்றாவது காரியம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். மூன்றாவது காரியம் வஸ்திரம், மறுதேசத்தின் வஸ்திரம். தேவ பிள்ளைகளே, அதாவது யூத ஜனங்க கானானியர் அம்மோனியர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் வஸ்திரங்களை உடுத்தும் போது அவங்க தெய்வங்களுடைய படங்களை எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க. எம்ப்ராய்டிங் பண்ணி ஃப்ரெண்ட் பண்ணி என்ன பண்ணால் அதை உடுத்தி
அவங்க தெய்வங்களுடைய நாமங்களை என்ன பண்ண மகிமைப்படுத்தினாங்க. இதே காரியத்தை இஸ்ரவேல் யூத ஜனங்களும் ஒரு பொருட்படுத்தாம மறு தேசத்தின் வஸ்திரமா இருக்கிற கானானியர் உடுத்துகிற உடை, அம்மோனியர் உடுத்துகிற உடை, அந்த சொற்பங்களை எம்ப்ராய்டிங் பண்ணி இருக்கிற வஸ்திரங்களை நம்ம உடுத்தினாங்க. இதுதான் மறு தேசத்தின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. தேவப்பிள்ளையே, கர்த்தர் வஸ்திரத்துக்கு மேல நினைவா இருக்கிறார். நம்முடைய வஸ்திரம் புறஜாதிகளுடைய வஸ்திரத்தை போல அணியக்கூடாது. கவனிங்க, நம்முடைய வஸ்திரத்துல பரிசுத்தம் இருக்கும், நம்முடைய வஸ்திரத்துல ரட்சிப்பு இருக்குது, நம்முடைய வஸ்திரத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அல்லேலூயா. அதனால புறஜாதிக ஆடை உடுத்துவது போல கர்த்தருடைய பிள்ளைங்க உடுத்தக்கூடாது. மறுதேசத்தின் வஸ்திரம். எத்தனையோ ஊழியக்கார அம்மாவோட பார்த்துருக்கிறேன். இந்த மழையில் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கோம், பிற்பாடு ஏனப்படம், இதெல்லாம் வந்து புறஜாதி தெய்வமாக வணங்குறாங்க. அது போல வஸ்திரங்களை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, உடுத்தக்கூடாது. சரி, நான்காவது காரியம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசற்படியை தாண்டி. நான்காவது காரியம் வாசற்படியை தாண்டி. படியை தாண்டி, வாசற்படியை தாண்டி, வாசற்படியை கவனிக்கலாம். நான்காவது காரியம் தாண்டுகிற பாவனை. வாசற்படியை தாண்டுகிற பாவனை. வாசற்படியை தாண்டுகிற பாவனை. ஏன் இந்த காரியம் இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்குள்ள காணப்பட்டதுன்னா, 1 ராஜாக்களின் புத்தகம் கவனிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல மன்னிக்கிறோம் 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல குழந்தைங்களை பார்த்துக்கோமா. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தர் எடுத்துன்னு போயிடறாங்க, பிடிபட்டுச்சு. 5ஆம் அதிகாரத்துல கொண்டு போயிட்டு தங்களுடைய தாகோன் கோயில், அதாவது அவங்களுக்கு பிரதான தெய்வமா இருக்கிற, பெலிஸ்தோடைய பிரதான தெய்வமா இருக்கிற தாகோன் என்கின்ற ஒரு கோயில்ல போயிட்டு உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க. வச்ச உடனே மறுநாள் காலையில வந்து பாக்குறாங்க, தாகோன் சிலை விழுந்து உடஞ்சி போயிருந்தது. பார்த்தா நவோ நடந்திருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி அந்த தாகோன் சிலையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து பள்ளம் வச்சு பள்ளத்தை எடுத்து அது காலெல்லாம் சரிப்படுத்தி திரும்ப நிற்க வச்சுட்டு போயிட்டான். மறுநாள் காலையில வந்து பார்த்தா முன்ன கொண்டு வந்தனால எங்க விழுந்து போயிருக்குது, வாசற்படியில விழுந்து சுக்குநூறா நொறுங்கி போயிருந்து. இப்பதான் கேட்குறாங்க. இப்போ அதை பார்த்தாங்க. அதுல இருந்து பெலிஸ்தர் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தெய்வம் வாசற்படியில இருந்ததுனால வாசற்படி அவங்க மிதிக்க மாட்டாங்க, வாசற்படியை தாண்டி தான் போவாங்க. நம்மளோட ஒரு நாட்களில் பொம்பளை பிள்ளைங்க வாசற்படியில் உட்காந்துன்னா, உனக்கு அறிவு இருக்குதா, அது மேலே உட்காரலாமா அப்படின்னு கேட்கறதுலாம் காரணம்னா, இது எங்கேருந்து வந்தது, பெலிஸ்தருடைய வழிபாடு. அந்த தாகோன் தெய்வம் அதில் விழுந்ததுனால அதை தெய்வமாக வாசற்படியை நம்ம வணங்கினாங்க. தேவ பிள்ளைகளே, இதே காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களும் நம்மளை செய்தாங்க. கவனிக்கலாம். இந்த மூட நம்பிக்கை யாருக்குள்ள வருது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்ததுனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, நீ யாரு, விரும்பப்படாத ஜாதி, அருவருக்கிற ஜாதி, ஆகவே நீ எருசலேம் நகரத்துல இராதபடி உன்னை சங்கரிப்பேன் என்று சொன்னாலும் கூட தேவ பிள்ளைகளே, இவங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு. மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் தான். செப்பனியா 3:14 வாசிக்கலாமா? சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்க. எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கொண்டு வர்றதுக்கு சபை கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, நீங்க பழையபடியே இருக்கக்கூடாதுங்க. அம்மா, ஒரு நாட்கள்ல அந்த பூசாரி செய்கிற பழக்க வழக்கங்கள் இருந்தது, வானசேனையை பணிந்து கொள்ளுகிற பழக்கங்கள் இருந்தது, மறுதேசத்தின் வஸ்திரங்களை. இதுவாரு குடும்பம்னா பொண்ணு வீட்டாரு
தாய்மாமா இன்னும் சேரீ கொடுக்கணுன்ட்டு ஒரு சில நாளில் கொஞ்சம் கதை கட்டி விட்டுருந்தாங்க தெரியுமா. மஞ்சள் சேரீயை எடுத்து கொடுக்கணும், பச்சை சேரீ எடுத்து கொடுக்கணும், சிகப்பு சேரீ எல்லாம் பார்த்தா மஞ்சளாக உலாத்துது, பச்சை பச்சையாக உலாத்துறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, இது வந்து இந்த வீட்டுக்கு ஆகாது, அந்த வீட்டுக்கு ஆகாது. அதனால் சொன்னாங்கய்யா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு. தெய்வ பிள்ளைகளை மறு தேசத்தின் வஸ்திரத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, உடுத்தக்கூடாது. வாசற்படியை தாண்டுகிற பழக்கம் மூட நம்பிக்கை. இது இஸ்ரவேலுக்குள்ள காணப்பட்டதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விரும்பப்படாத ஜாதியே, அதாவது என்னால் அருவருக்கப்படுகிற ஜனமே என்று சொல்றாரு. மனம் திருமண பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆக்கினை நான் என்ன பண்ணுவேன், உன்னை விட்டு அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இனி யாருனால நீங்க தீங்கி செய்யப்பட்டாலும் அதை நீ காணாதபடி உன் எல்லைக்குள்ள இராதபடி கர்த்தர் விலக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் சொன்னா அழகா சொல்றீங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. தேவ பிள்ளையே, கர்த்தரு விரும்புற காரியம் என்னன்னா, ஆண்டுடைய பிள்ளைங்க மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். நீங்க அதுக்கு மேல வாசித்து பாருங்க, உன் நடுவுல இருக்கிற பரிசுத்தன்னு இருக்கும், உன் நடுவுல வாசம் பண்ணுகிறவர்னு இருக்கும். அவர் உன் நடுவுல இருக்கணும்னா இருப்பாரன்னா உன் ஆக்கினியை கர்த்தர் அகற்றி விடுவாரு. இனி நீ தீங்க காணாது இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். சத்துருவால இல்லை சூழ்நிலை நிமித்தமா தீங்களை போய் மாட்டிக்கினாலும் கூட ஆண்டோடத்துல நீ திரும்பும் போது அதை காணாதபடி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. காணாது இருப்பாய் என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், உன்னோடு போராடியவர்களே தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:12 கொஞ்சம் வேகமா வாசிக்கலாமா? உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கவனிக்கலாம். பாபிலோன் சிறையிருப்புல இருந்து யூத ஜனங்க வராங்க. கேட்பாரற்று 70 வருஷம் கேட்பாரற்று இருந்ததானே எருசலேம் நகரம் யூதையா தோட்டம் துறவும் தேவாலயமும் வீடு வாசலை எழும்புகிறத அக்கம் பக்கத்தில் இருக்கிற புறஜாதியினர் தேசத்தார் பார்த்தனம்னா எரிச்சலாக காணப்பட்டாங்க. அப்படியே 11 வாசிங்கம்மா, 11 வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். வெட்கி லட்சை அடைவாங்க. உன்னோட வழக்காடுகிறவர்கள் அவங்க எழுதுகிறத பார்த்த உடனே கேட்பாரற்று இருந்ததானே யூதையா தோட்டம் துறவும், அதாவது ஆலயமும் வீடும் வாசம் எழும்புகிறத பார்த்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்க எரிச்சல் அடைந்து யூத ஜனங்களோடு அதாவது போராடும்படியா புறப்பட்டு வராங்க. பயந்த யூத ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உனக்கு விரோதமாய் உன் தரிசனத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் வீடு வாசலுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள நீங்க தேடியும் காணாது இருக்கும்படி கர்த்தர் செய்வாங்க. ஆமென். ஆமாங்க. எப்படி அவங்க காணாது இருப்பார்கள் என்று சொன்னா, எவைகளை போல அவங்க காணாது இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் 58:8 கொஞ்சம் வாசிக்கலாமா? 58:8 கொஞ்சம் வாசிப்போம். 58:8 யோபு 3:16 இந்த 2 வசனத்தையும் வாசிக்கலாம். கரைந்து போகிற நத்தையை போலவும் ஒழிந்து போவார்களாக பாருங்க, ஸ்திரீயின் உயிரா பிண்டத்தை போல சூரியனை காணாது இருப்பார்களாக. எனக்கு இது ரொம்ப நாளா இந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு புரியவே இல்லை. உதிரா ஸ்திரீயின் உதிரா பிண்டத்தை போல சூரியனை காணாது இருப்பாங்கன்னு சொல்றாங்களே. ஒரு சிலருடைய விளக்கத்தை நான் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
இந்த பெண்களுடைய அதாவது 3 நாள் விளக்கப்பட்டு இருக்கிற நாட்கள்ல அந்த வஸ்திரத்தை நம்ம மறைவா விற்பாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு அது திருப்தியா படலை. வேத வசனத்தின் வாயிலாகவே இதனுடைய விளக்கம் கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நான் ரொம்ப நேரமா ஜெபம் பண்ணி தேடி எடுக்கும் போது கர்த்தர் காண்பித்த வசனம் யோபு 3:16 வாசிக்கலாமா? அல்லது வெளிப்படாத முதிரை புண்டம் போலவும், பாருங்க, வெளிப்படாத இருக்கிற ஸ்திரியின் உதிரா பிண்டம். அந்த உதிரா பிண்டம் என்பது என்ன என்பது மூல பார்த்தா சூரியனை காணாது இருக்கிற சிசுக்களை போலவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. கருவுல மாண்டு போன உடல் எதை பார்ப்பதில்லை? சூரியனை பார்ப்பதில்லை. இததான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாது இருப்பாய். காரணம் என்னன்னா, தேவப்பிள்ளை எப்படி அவங்க காணாது இருப்பாங்கன்னா, ஸ்திரியின் உதிரா பிண்டத்தை போலவே சூரியனை காணாது இருக்கிற அந்த சிசு எப்படி கருவிலேயே மாண்டு போகிறதோ அது போல அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றும், அவனுடைய எரிச்சல் ஒன்றும், அவனுடைய மூர்க்கம் ஒன்றும், அவனுடைய செய்வினை ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாதபடி, நீ அவைகளை காணாதபடி என் தேவனாகி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் பார்த்து யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, புழுன்ற பூச்சி என்று சொல்லுகிறார். நீங்க புழுவை, மண்புழுவை பார்த்தீங்கன்னா அடிச்சீங்கன்னா அங்கேயே நெளிஞ்சுன்னு இருக்குமே தவிர அது திரும்ப தாக்கவே தாக்காது. இதே சர்பத்தை தொட்டிங்கன்னா அது திரும்ப தாக்கும். நீங்கள் நானும் பூச்சி புழுங்க. தாவி சொல்றாரு இல்லையா, நானும் ஒரு புழு என்று சொல்லுகிறார். புழு என்று சொன்னா, பூச்சி என்று சொன்னா அந்த இலையிலேயே அப்படியே அடிச்சுன்னா அந்த இடத்துலயே தான் இருக்கும். யார் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இருப்பீர்களோ, ஆண்டுடைய பாதத்துல நீ காணப்படுவீர்களோ, தேவ பிள்ளையே, எப்படி ஸ்திரீனுடைய உதிரா பிண்ட சூரியனை காணாதபடி இருக்கிறதோ, உன்னிடத்துல போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டீங்க. ஆமாங்க, நீ தேடியும் காணாதபடி கர்த்தர் செய்வாரு. அதுக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ணா, தேவ சமூகத்துல உட்காரணும். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தாதாங்க கர்த்தர் உன் பட்சத்துல வருவார். ஆமாங்க, ஆண்டவர் உன் பட்சத்துல வருவார். சங்கீதம் 91ல சாலமோனுக்காக அறிவுரையை சொல்லிக்கினே வரார். உன்னதமானுடைய மறைவுல இருப்பா, சர்வ வல்லவுடைய நிழல்ல தங்குப்பான்றார். சாலமோன் 2ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கேன். 2ஆம் வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். ரெண்டு வாசிங்க. 2 தான் ஃபர்ஸ்ட். 91 2 வாசிங்க. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கவனிக்கலாம், அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு தன்னுடைய மகனுக்கு, நீ உன்னதமானவருடைய மறைவுல இருப்பான், சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறமான்றார். பிற்பாடு அவர் அறிவுரை சொல்லிக்கினே வருவார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளணும் அப்பா தான் மகனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துனே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு 14, 15, 16ல சாலமோனை குறித்து சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவன் உயர்ந்த அடைக்கலத்தில். கவனிக்கலாம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் தப்பிப்பேன் என்று சொல்றார். தேவ பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற, ஆண்டுடைய சமூகத்துல தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா யாரு போராடினாலும் நீ தேன்னா கூட காண மாட்டான். எப்படி அவங்க இருப்பார்கள் என்று சொன்னா, அந்த சிசு தாயின் கருவுல மாண்டு போனது சூரியனை காணலைங்க, சூரியனுடைய வெளிச்சத்தை காணல. அது போல ஏன் அந்த சிசு குறித்து சொல்லப்படுனா, அது வெளியே வந்தாதான் அதனுடைய செயல்பாடை பார்க்க முடியும். அதே போல அவனால செய்யப்படுகிற என்ன கூத்தா இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், வஞ்சனையா இருக்கட்டும், கலகங்களாக இருக்கட்டும், நீ அதை காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைங்க எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணுங்க. நீங்க ஆண்டுடைய சமூகத்துல இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்யும். உனக்காக எழுந்து கர்த்தர் செயல்படுவாருங்க. ஆண்டுடைய சமூகத்துல இருக்கணும். சரி, 2வது காலம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42
18 கொஞ்சம் வாசிக்கலாம். 18 கொஞ்சம் வாசிக்கலாம். என் கோபமும் என் உக்கிரமும் என் உக்கிரகமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரமம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று. தேவ பிள்ளைகளே, யூத ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்களித்த இடம் எதுன்னா கானான் தேசம். ஆண்டவர் சொல்றாரு, இவ்விடத்துல நீ காணாது இருப்பாய் என்று சொல்றாரு. காரணம் என்னன்னா, நீ எங்க போகக்கூடாது, எகிப்துக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உன்னிடத்துல கொடுக்கப்படும் முதல்ல வாக்கு தத்தத்தை பார்த்தோம். கர்த்தர் எச்சரிப்பாவும் பேசுவார். முதல்ல வாக்கு தத்தனா உன்னிடத்துல போராடுவே நீ காணாது இருப்பாய் என்று சொல்றார். ரெண்டாவது, இவ்விடத்தை நீ காணாது இருப்பாய் என்று சொல்றார். இவ்விடம் என்பது மூலமொழியில பார்த்தா ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்றார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பானார். புறப்பட்டு வராரு. எங்கன்னு சொல்லல, புறப்பட்டு வராரு. 12:7 ஆதியாகமம் 12:7 கானானை என்ட்ரு ஆகும்போது கர்த்தர் தரிசனமாய் சொல்றார், கையை காண்பிக்கிற நான் உனக்கும் உன் சந்ததிக்கு கொடுக்கிற தேசம். அவன் கானானை வாக்கு பண்ணிட்டார். அதுக்கு பிற்பாடு தேசம் வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் சாலமுடைய நாட்களுக்கு பிற்பாடு தேசம் ரெண்டா பிரிந்த இந்த யூத ஜனங்க தான் பாருங்க, தேவ பிள்ளைய கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படியாம எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ இவ்விடத்தை என்ன பண்ண மாட்டேன், காணாது இருப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த தாளந்து ஆண்டவர் கொடுத்ததை நம்ம காணாத போயிடுவோம் என்றார். தேவ பிள்ளைகள் எப்பன்னா நம்ம எங்க போகக்கூடாது, எகிப்துக்கு பல அர்த்தம் கொடுக்கப்படுது. ஒரு 3 அர்த்தம் சொல்றேன். எகிப்து என்று சொன்னா இருளுன்னு அர்த்தம். எகிப்து என்று சொன்னா நீங்க விட்டு வந்த பாவம்னு அர்த்தம். திரும்ப போலாம், அதுக்கு போகக்கூடாது. 3வது மனுஷ பலன் என்று சொல்லப்பட்டது. அதாவது அவங்களும் முறிந்து விழுந்தாருங்க. அவங்க எதை குறித்து மேன்மை பாராட்டு வரலாம், எகிப்தர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும். அவங்க மனுஷ பலத்தை நம்பி இருக்கிறோம், ரதங்களை நம்பி இருக்கிறோம். தேவ பிள்ளைய இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. என்ன காரியம்னா, இருள் இருக்கக்கூடாது, விட்டு வந்த பாவத்துக்கு திரும்ப போகக்கூடாது, மனுஷ பலனை நாடக்கூடாது. இப்படி இருப்போம்னா இவ்விடத்தை நீ காணாது இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. இவ்விடம்னா இடத்த சொல்லல, உனக்கு கர்த்தர் எதை கையளித்தார நீ தேர்னாலும் அது கிடைக்காம போயிடும். எத்தனையோ ஊழியக்காரர் இடத்துல கண்ணீர் வடித்தாங்க. எத்தனையோ ஊழியக்காரர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், என்ன முதல் சர்ச்சைக்கு கூட்டும் போனவரே அவர் இன்னார வரைக்கும் நிலையான ஊழியங்கள் சுற்றி திரிகிறார். குடும்பத்துல சமாதானம் இல்லை. அவர் சொல்றாரு, நீ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் நானும் பண்ணியிருந்தேன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தேன்னா நானும் ஒரு சபைக்கு போறேன்னா இருந்திருப்பேன் இல்லையா. நான் அந்த நாட்களில் நான் எகிப்துக்கு திரும்பிட்டேன். ஆமாங்க, கர்த்தர் கொடுத்தது நம்ம கையில நினைக்கிறேன்னா உனக்குள்ள பாவம் வரக்கூடாது. சிம்சனுக்குள்ள வந்ததுனால தான் கர்த்தர் கொடுத்ததை திரும்ப எடுத்துட்டார். சவுலுக்குள்ள பாவம் வந்ததுனால கர்த்தர் புறக்கணிச்சார். அதனால தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எதை கொடுத்தாரோ நீ அதை காண மாட்டேன்னு சொல்றார். அதுக்கு என்ன பண்ணா, ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு இருக்கணும். இன்னைக்கு ஜீவன மன்னியா படுகைக்கு போகும்போது, ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுனா இருந்திருக்குமா, என்ன மன்னிங்க சொல்லி சுத்திகரித்து கர்த்தர் உன் கையில கொடுத்ததை நீ பார்த்துக்கணும். அல்லேலூயா. எகிப்துன்னு சொன்னா நான் சொன்னேன், இருளு, விட்டு வந்த பாவம், மனுஷ பலன். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க நாடவே கூடாது. 3வது காரியம், நான் இன்னொரு வசனத்தை எடுத்து வந்தேன். அதுவான வெளிப்படுத்தின விசேஷம் 9:6 கொஞ்சம் வாசிக்கிறேன். 9:6 கொஞ்சம் வாசிக்கிறேன். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். கவனிக்கலாம், கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 3வது காரியம், சாவை தேடி காணாது இருப்பாய் என்று சொல்றார். இது நல்ல வார்த்தை இல்லை. ஏன் நல்ல வார்த்தை இல்லைன்னா, நம்ம வீட்டுக்கு தம்பி கேஸ் எடுத்துன்னு வந்தோம், சிலிண்டர் எடுத்துன்னு வந்தோம்.
நான் தம்பி சென்னையெல்லாம் 30 நாள்ல கேஸ் கிடைச்சது, நமக்கு ஏன்பா 46? இல்லைப்பா சார் 48. நீங்கள் புக் பண்ணி 46 நாளுக்கு பிற்பாடு புக் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் உங்கள் கைக்கு சிலிண்டர் வரணும். ஏன்பான்னா அங்கே மேலே யுத்தம் நடக்கிற வரைக்கும் நமக்கு இப்படி தான் இருக்காங்க. அது ஓஞ்ச பாட காணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமயமாக இருக்கு. எந்த யுத்தமாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். நடந்து வருது ஒரு 3-4 மாசமா யுத்தம் 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 நடந்து வருது. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமயமாக இருக்குதுங்க. ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் வரும்போது இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை கூட நான் இந்த வாரம் கூட தியானித்தேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வாப்பா, உனக்கு அதிக நன்மைன்றார். இந்த தேகத்தை விட்டு நீ பிரிந்து என்னிடத்துல வா, உனக்கு அதிக நன்மை. அந்த நன்மையை குறித்து சொன்னேன். அங்கே இளைப்பாறுதல், அங்கே வெட்கம் இல்லை, அவமானம் இல்லை, நிந்தை இல்லை, பாடு இல்லை, ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை இருக்குதுன்றார். ஆனால் அவர் சொல்றாரு பவுல், ஆண்டவரே கொஞ்ச நாள் அது தள்ளி வை. நான் சரீரத்தில் தரித்திருப்பது எனக்கு என்ன வருது, அவசியமா இருக்குது. ஏனென்று சொன்னான், ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, தேவ ராஜ்யத்துடைய விரிவாக்கத்துக்காக நான் செயல்பட வேண்டியதா இருக்குது ஆண்டவரே. அதனால அதை கொஞ்சம் தள்ளி வை என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமாங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எந்த ஆட்சியாளர் வந்தாலும், அதாவது ஏறுகிற விலைவாசி ஏறிக்கின்னு தான் இருக்குமே தவிர அது குறைவே குறையாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 கிலோ அரிசியோ கோதுமையா 1 பணம் சொல்ல, 1 பணம்னா 1 நாள் கூலியுடைய ஊதியமா 1 கிலோ அரிசி 1 கிலோ கோதுமை. இப்போ 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை செய்யறேன்னா அந்த 1000 ரூபாய் கொடுத்து நீ என்னதான் வாங்க முடியும்? 1 கிலோ அரிசி தான் வாங்க முடியும். விலைவாசி எந்த அரசியல் வந்தாலும் ஏறிக்கின்னு தான் இருக்குமே தவிர இறங்கவே இறங்காது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமயமா இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து போன பிற்பாடு 7 வருஷம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி. 3 வருஷம் நல்லா போற மாதிரி தான் இருக்கும். அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்துல அந்த 666 குத்தன ஜனங்க கூட, முத்திர குத்தனவங்க கூட போய் கிணத்துல குச்சா கூட சாக மாட்டான். மாட்டின்னு தோணா கூட சாக மாட்டான். விஷம் குடிச்சாலும் அந்த விஷம் அவனுக்கு முறிக்கப்படும். இதை தான் சொல்றாரு, நீ சாவை தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. ரொம்ப சமயமா இருக்குது. அதனால ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய வருகைக்காக காத்திருங்க. ஆண்டோடைய வருகைக்கு அடையாளங்கள் எல்லாம் நடந்துக்கினே வருது. ரொம்ப சமயமா இருக்கிற கர்த்தர். அதனால சபைக்கு வர்றது பெருசல்ல, ஆண்டுடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். இல்லைன்னா நித்திய வாழ்வை நம்ம இழந்து நித்திய அழியாத அக்கினியா இருக்கிற நரகத்துக்கு போக வேண்டியதாக. அல்லேலூயா. சரி, முழங்கால் படிக்கலாமா? நேரம் ஆயிடுச்சு.